சிங்காநல்லூர் உழவர் சந்தை பகுதியான இந்த பகுதியில் 1984ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக 960 வீடுகள் கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருந்து வருகிறது. இந்த கட்டடத்துடைய உறுதித்தன்மை இப்பொழுது சிதலமடைந்து இருப்பதனால் இதை இடித்துவிட்டு இங்கே குடியிருப்பவர்களுக்கே புதிய வீடுகள் கிடைத்தருகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நாங்கள் இங்கே வருகை இதை ஆய்வு செய்திருக்கிறோம். இங்கே குடியிருப்பவர்கள் 10-15 தினங்களுக்குள் இந்த வீடுகளை காலி செய்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தை ஒப்படைப்பார்களால் இன்னும் ஒரு மாதத்திற்குள் இங்கே இருக்கின்ற வீடுகள் எல்லாம் இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் உரியவர்களுக்கே கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. அது அரசியல் காரணமாக அவர்கள் நடத்தப்படுவதால் அதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. 960 வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் ஒப்புதல் கடிதம் கொடுத்து விட்டார்கள். 20 பேர் கொடுக்காமல் இருக்கிறார். அவர்களிடம் கொடுப்பதற்கு அவர்களிடமிருந்து ஒப்புதல் கடிதம் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அனைவரிடம் ஒப்புதல் கடிதம் பெற்ற பின்பு இந்த வீடுகள் உரியவர்களுக்கு புதிய வீடுகளாக கட்டித்தரப்படும் என்று தெரிவிக்கிறேன். ஆகவே நிலைமைகளை புரிந்து கொண்டு ஒப்புதல் கடிதம் தராதவர்கள் ஒப்புதல் கடிதம் தர வேண்டும் என்பதை நான் இந்த நிலையத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அவர்கள் தராத நிலையில் அவர்களை பலவந்தமாக அரசு எந்த முயற்சியும் வெளியேற்றுவதற்கு எடுக்கவில்லை. இதை சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற புரிந்து கொண்டு இங்கே மிகவும் சிதலடைந்திருக்கின்ற வீடுகளை காலி செய்வதில் அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. அதில் ஏதாவது வீடுகள் இடுபாடுகளில் விழுவாமல் அதிகமான மழைகின்ற பொழுது பாதிப்பு பொதுமக்களுக்கு தான் இருக்கும் என்பதையும் தெரிவித்து உடனடியாக இங்கே குடியிருப்பவர்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடம் இந்த வீடை காலி செய்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கெட்டப்பட்டு கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக சிதலமடைந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டுகின்ற திட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தமிழகத்து முழுவதும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு குடிசை பகுதி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கட்டப்பட்ட வீடுகள், தமிழ்நாடு குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள், சேதமடைந்த திட்டப்பகுதியில் கட்டப்பட்ட வீடுகளுக்கெல்லாம் முன்பு இருந்த காரணம் இப்பொழுது அவர்களுக்கு சதுரடி வீட்டுடைய மன அளவு கூடுதலாக வழங்கி கட்டப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மாதிரியான வீடுகளை பழுதடைந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்ட வேண்டும் என்ற ஏற்கனவே அரசாணை போடப்பட்டு இருக்கிறது. அதை அரசு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டோம். கொஞ்சம் எல்லாமே கம்ப்ளீட் சீலிங்
ஓகேதாண்ணா நான் முன்னாடி போயிடாதீங்க ரொம்ப ஓகே ஓகே லைவ் போயிட்டு இருக்கு ரைட் ரைட் ஃபோனை கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கோங்கண்ணா கோச்சிக்காதீங்கண்ணா ஓகே 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 வாங்க வாங்க ஓகேவா 264 ஸ்கொயர் ஃபீட்னு எல்ஐஜி எம்ஐஜி எல்ஐஜி தான் அதிகமாக இருக்காது 636 வீடு 36 வீடு கொஞ்சம் இதாக இருக்காங்க 264 எல்ஐஜி தான் அவ்வளோதான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் குறையவண்ணா எடுத்து நீ வந்து இதான் கரெக்டு ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே போய்க்கலாம் சார் கணேஷ் ஓகே ஓகேங்க சார் அருளா அருளா கொஞ்சம் பின்னாடி சார் ஏசி சார் கொஞ்சம் கிருஷ்ணா கிருஷ்ணா ரைட்டில் போகும் ரைட்டில் உங்களுக்கு லெஃப்ட் போகலாம் அதுக்கு ஏதாவது செட் பண்ணி